அட இவ்வளோ ஈஸியாக செய்யலாமா? பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஹெல்த்தியான முறையில் சோடா உப்பு சுகர்லாம் சேர்க்காம இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ரவை, 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 6 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ஊறின ரவையை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்த இவங்களோட 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, கூடவே இன்னொரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பாலும் சேர்த்து நல்லா தண்ணியை அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்தவங்களே இது மாதிரி டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி டிஃபன் பாக்ஸ் மேல் முடிந்ததுன்னா எண்ணெயில் போட்டு சூடு பண்ணிக்கங்க. எண்ணெயோட தட்டு நல்லா சூடானதும் கரண்டியால் எடுத்து அதில் மாவை தேவையான அளவு சேர்த்து அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க. மாவு வெந்து தட்டுலேருந்து அதுவாகவே தானாக பிரிஞ்சு எலும்பி வரும் பாருங்கள். திரும்பவும் அதே மாதிரியே தட்டில் மாவை ஊற்றி இது மாதிரி பொரிச்சு எடுங்க. கொஞ்சம் கரண்டியில் எண்ணெயை தெளித்து விடுங்க. பூரிக்கு தெளிப்போல் அதே மாதிரி தெளித்து எடுத்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி